وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أي الجهاد أفضل؟ كلمة حق عند سلطان جائر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய உறவுகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சொந்த பந்தங்களில் யார் யார் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைகளிலே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பூர்ண ஷிஃபாவை தந்தருள் பாலிப்பானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நோய் நொடியற்ற வாழ்க்கையை தந்தருள் பாலிப்பானாக. ஆரோக்கியமான சிஹத்தான சலாமத்தான ஒரு வாழ்க்கையை தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய தாய் திருநாடு இந்திய திருநாடு 80வது சுதந்திர தினத்தை அனுசரிக்க இருக்கிறது. ஆரம்பமாக ஒரு இந்திய குடிமகன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்தின் மிகப்பெரிய கொண்டாட்டங்களில் ஒன்று இந்தியாவின் சுதந்திர தின கொண்டாட்டம் என்பது. சுமார் 140 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் என்பது. அனைவரும் போராடி பெற்ற வரலாறு இதற்கு பின்னாலே இருக்கிறது. எல்லா சமூக மக்களும், எல்லா மாநிலங்களை சார்ந்தவர்களும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும், இந்தியர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட எல்லா மக்களும் இந்த சுதந்திரத்திற்காக தங்கள் பங்களிப்பை போராட்டத்தின் வழியாக நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துடைய பங்களிப்பு என்பது ரொம்ப அதிகம். அது ஏன் இங்கு நினைவு கூறப்படுகிறது என்றால், நம்முடைய பங்களிப்பு எல்லா வகையிலும் பாதுகாக்கப்பட்ட வரலாறாக இருந்தாலும் கூட தொடர்ந்து வரலாற்று புத்தகத்திலே இருந்தும் பாட புத்தகங்களிலே இருந்தும் அந்த வரலாறுகளை அழிக்கிற முனைப்பு மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது.
நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாறு தொடர்பான சின்னங்கள், நினைவு சின்னங்கள் என்ன இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்களுடைய பெயர்கள் எந்த சாலைகளுக்கும் ஊர்களுக்கும் நகரங்களுக்கும் சூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர்களை நீக்கும் வேலைகள் ரொம்ப துரிதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய போராட்ட நினைவுகளை, நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்தை நம்முடைய புதிய தலைமுறைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய நம்முடைய ஒரு பெரிய கடமை. அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த போதனைகளை ஊட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு மற்ற போராட்டங்களை விடவும் சில தனி சிறப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு என்ன என்றால், உலகத்தின் பல்வேறு நாடுகளில் சுதந்திர வேட்கை உருவாகுவதற்கு தூண்டுகோலாக அமைந்தது இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டம். இங்கே நடந்திருக்கக்கூடிய விடுதலைக்கான போராட்டம் தான் உந்து சக்தியாக, தூண்டுதலாக, சுதந்திர வேட்கையை தூண்டிவிட்ட போராட்டங்களாக நம்முடைய போராட்டங்கள் அமைந்தது. நாம் சுதந்திரம் பெற்ற பிறகுதான் உலகத்தின் பல்வேறு நாடுகள் சுதந்திரம் பெற்றன. உலகத்தில் சுமார் 19 நாடுகள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமை நாடுகளாக இருந்தது. அந்த நாடுகள் எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்திற்கான முதல் மணி ஓசை ஒலித்தது நம்முடைய நாட்டில்தான், நம்முடைய போராட்டங்களுக்கு பின்னால் தான் என்பதை வரலாறு பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு நேரத்தில் 12 மணி அளவில் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு உரையாற்றுகிற போது ஒரு வார்த்தை சொன்னார். When the world in deep sleep, India is awaking. உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பொழுது இந்தியா விழித்துக் கொண்டது என்று ஒரு வார்த்தை சொன்னார். உலகமெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நடுநிசி நேரத்தில் நாம் விழித்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள், எப்படி சுதந்திரம் பெறுவது என்று தெரியாமல் அந்த அடிமை மனோபாவத்திலேயே நாடுகள் மூழ்கி இருந்த பொழுது நாம் தான் முதலில் விழித்துக் கொண்டோம், சுதந்திரத்தை பெற்றதில் நாம் தான் முன்னோடியாக இருக்கிறோம் என்ற கருத்திலும் நேரு அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதை நாம் பார்க்க முடியும். அதே போல இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கு நடந்த போராட்டங்களைப் போல உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் சுதந்திர போராட்டங்கள் நடக்கவில்லை. இங்கு மட்டும்தான் வித்தியாசமான வடிவங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. பொதுவாக மக்கள் திரண்டு ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், நகரத்தின் மைய பகுதியில் மக்கள் ஒன்று கூடுகிற ஒரு மைதானத்தில், ஒரு ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய சதுக்கத்தில் அவர்கள் ஒன்று கூடி முழக்கமிடுவார்கள். இதுதான் பொதுவாக போராட்டத்தினுடைய ஒரு வடிவம். ஆனால் அந்த போராட்டங்களில் இருந்து நம்முடைய போராட்டம் எப்படி வித்தியாசப்படுகிறது என்றால், பல வகையான போராட்டங்களை நாம் முன்னெடுத்திருந்தோம். ஒரு பக்கம் ஆயுதங்களை கொண்டு போராட்டங்கள் நடைபெற்றது. இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்கள் நம்மீது சுமத்தி இருக்கிற சட்டங்களை பின்பற்ற முடியாது என்று அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதே போல கயிறாட்டைகளை சுற்றி கதராடை அணிந்து போராட்டங்கள் நடைபெற்றது. எல்லாம் அவர்களுக்கு எதிராக நடந்த, சிம்பாலிக்காக நடந்த போராட்டங்கள். அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்பது, அந்த துணிகளை எரிப்பது என்று ஒரு பக்கம் போராட்டம் நடைபெற்றது. அதே போல ஆங்கிலேயர்கள் தந்த பட்டங்களை துறப்பது என்று போராட்டங்கள் நடைபெற்றது. ஆங்கில பள்ளிக்கூடங்களில் சேர்ந்து படிப்பதில்லை என்று பள்ளிக்கூடங்களை புறக்கணிக்கிற போராட்டங்கள் நடைபெற்றது. இன்னொரு பக்கம் உப்பு சத்தியாகிரகம் என்று சொல்லக்கூடிய போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லக்கூடிய போராட்டம், கப்பலோட்டி தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தல், டாக்ஸ் வரி கட்ட முடியாது என்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தல், எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக உன்னுடைய மொழியே எங்களுக்கு தேவையில்லை என்று அதை எதிர்த்தும் பல்வேறு வடிவங்களில் நாம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இப்படி வித்தியாசமான புதிய வகைகளில் சுதந்திரம் பெற வேண்டும், அவனை இங்கே இருந்து ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக
பல வகைகளில் போராட்டம் நடந்திருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய போராட்டம் வித்தியாசமானது மற்ற எல்லா போராட்டங்களை விடவும். இந்த போராட்டங்களில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப கூடுதல். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மை வேண்டாத அல்லது நமக்கு வேண்டாத அரசாங்கம் தொடர்ந்து நம்முடைய பாரம்பரிய முன்னோர்களுடைய சுதந்திர போராட்ட தியாகங்களையும் தழும்புகளையும் பேசக்கூடிய வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருந்தாலும் கூட கடந்த 10-12 ஆண்டுகளில் அவர்களால் முழுமையாக அழிக்க முடியவில்லை. எல்லா இடத்திலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய உலக புகழ் பெற்ற பத்திரிகையாளர், எழுத்தாளர், அவர் ஒரு முறை சொன்னார், ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்த போராட்டம், சுதந்திரத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள், இவை எல்லாவற்றிலும் தங்கள் மக்கள் தொகை விகிதாசாரத்தை விடவும் அதிகமாக முஸ்லிம்கள் சிறை சென்றிருக்கிறார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவருடைய போராட்டத்தை, அவருடைய தியாகத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்று அவர் இல்லஸ்ட்ரேட் வீக்லி என்று சொல்லக்கூடிய பத்திரிகையிலே அந்த காலத்திலேயே அது பதிவு செய்திருக்கிறார். அதை நாம் இன்றைக்கும் பார்க்க முடியும். ஏனென்றால் மற்ற எல்லோருக்கும் இல்லாத ஒரு அக்கறை, சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற அக்கறை நமக்கு இருந்தது. அப்படி இருந்ததற்கு என்ன காரணம் என்றால், ஆங்கிலேயர்களுக்கு முன்பு 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டவர்கள் நாம். அந்த ஆங்கிலேயரிடத்தில் இந்த நாட்டை எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் பறி கொடுத்தவர்கள் நாம். எனவே யாரிடத்தில் அந்த நாட்டை நாம் இழந்திருக்கிறோமோ அவனிடமிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த போராட்ட தூண்டுதல் மற்ற எல்லா சமூக மக்களை விடவும் முஸ்லிம்களிடத்திலே அதிகமாக இருந்தது. அதனால் இந்த போராட்டம் திடீரென்று ஆரம்பித்த போராட்டம் அல்ல, இதற்கு பின்னாலே மிக நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது. 1857 ஆண்டு நடைபெற்ற முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு அதனுடைய கடைசி முகலாய பேரரசர் என்று அழைக்கப்படக்கூடிய பகதூர் ஷா ஜஃபர், அவர் பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர்தான் முகலாய மன்னருடைய கடைசி மன்னராக அறியப்பட்டவர். அப்படி அவர் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவர் வெளியிலே விட்டால் அவர் இன்னும் மக்களை தூண்டிவிட்டு நமக்கு எதிராக ஒரு போராட்ட களத்தை முன்னெடுப்பார் என்கிற காரணத்தினால் அவரை பிடித்து சிறையிலே அடைத்து விட்டார்கள். ரங்கூன் சிறையில் அவர் ரங்கூன் சிறையிலே இருக்கிற பொழுது அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அதிகாரி ஹட்சன் அவருக்கு 2 தட்டுகளில் துணியால் மூடப்பட்ட பொருளை அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைத்து விட்டு சொன்னார், இது ஆங்கிலேய அரசாங்கம் உங்களுக்குத்தாக தந்திருக்கக்கூடிய காலை உணவு என்று சொன்னார். பகதூர் ஷா ஜஃபர் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவனே அந்த துணியை விலக்கினான். அப்படி விலக்கிய பொழுது அந்த 2 தட்டிலும் அவருடைய 2 மகன்களுடைய தலை கொய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருந்தது. பகதூர் ஷா ஜஃபர் குலுங்கவில்லை, மனம் கலங்கவில்லை, பேசாமல் அமைதியாக இருந்தார். அவர் கேட்டார், உங்களுடைய மகன்களுடைய தலைகள் உங்களுக்கு பரிசாக தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏன் அழவில்லை என்று கேட்ட பொழுது பகதூர் ஷா ஜஃபர் சொன்னார், அரசர்கள் அழுவதில்லை என்று சொன்னார். அரசர்களுக்கு அழுது பழக்கம் இல்லை, அவர்கள் அழமாட்டார்கள் என்று சொன்னார். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இது மாதிரி நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முன்னோர்கள் சந்தித்த கொடூரங்கள் என்பது, அந்த கொடூரங்களுக்கு பின்னால் நிகழ்த்தப்பட்டிருக்கூடிய செய்யப்பட்ட தியாகங்கள் என்பது ரொம்ப பெரியது. ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எந்த வகையிலும் அடிபணிந்து விடக்கூடாது என்று அஞ்சாமல் துஞ்சாமல் தொடர்ந்து நம்முடைய முன்னோர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டே இருந்தார்கள். அதற்கு வெவ்வேறு வடிவங்கள் இருந்து கொண்டே இருந்தன. அந்த எல்லா வடிவங்களுக்கும் முன்னெடுத்து சென்றவர்களில் நம்முடைய முன்னோர்கள் பிரதான பங்கு வகித்திருக்கிறார்கள் என்று வரலாறு இன்றைக்கும் பேசுகிறது. அந்தமான் சிறை நமக்கு தெரியும், ரொம்ப கொடூரமான சிறை. அந்த சிறை யாருக்காக உருவாக்கப்பட்டது என்றால் அது முஸ்லிம் கைதிகளுக்காக உருவாக்கப்பட்டது. அவர்களை வெளியிலே விட்டால் அவர்கள் புதிய புதிய வடிவத்தில் போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். அதனால் கண்ணுக்கு தெரியாத எங்காவது இடத்தில் அவர்களை கொண்டு போய் அடைத்து விட வேண்டும், அடைத்து சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்தமான் சிறை முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம் போராளிகளுக்காக உருவாக்கப்பட்டது என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. இந்திய சுதந்திரத்தின் அடையாளமாக தலைவர்கள் அணிந்திருந்த கதர் ஆடை, அந்த மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆடைக்கு கதிர் என்று பெயர் சூட்டியது முஸ்லிம் தலைவர்கள். நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை சாதாரணமான ஆடை அல்ல, அது மதிப்பு மிக்கது, அது கண்ணியமிக்கது, மரியாதைக்குரியது என்ற அர்த்தத்தை தரக்கூடிய கதிர் என்று சொல்லக்கூடிய
அந்த கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடைக்கு பெயர் சூட்டியது முஸ்லிம்களுக்கு அந்த பெருமை இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தேசிய கொடி, அதை வடிவமைத்தவர் ஒரு முஸ்லிம் பெண்மணி. எல்லா வரலாற்றையும் அவர்கள் மறைப்பதற்கும் அதை அழிப்பதற்கும் தொடர்ந்து முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரும் தனித்தனி பங்களிப்பை செய்து கொண்டே இருந்தார்கள், யாரும் சும்மா இருக்கவில்லை. ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள் போராட்ட களங்களில் நின்று கொண்டிருந்தார்கள், இன்னொரு பக்கத்தில் சமுதாய பிரமுகர்கள், சமுதாயத்துடைய தனவந்தர்கள், செல்வந்தர்கள், வர்த்தகர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் தாய்மார்கள், பெண்கள் போராட்ட களத்திலே இருந்தார்கள், பட்டதாரிகள் இருந்தார்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் இருந்தார்கள், உலமாக்கள் இருந்தார்கள், ஃபகீர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களும் இந்த போராட்டத்திலே, சுதந்திர போராட்டத்திலே தங்களால் என்ன பங்கு செலுத்த முடியும் என்கிற விஷயத்தில் களத்திற்கு வந்திருப்பதை வரலாறு நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மார்க்க அறிஞருடைய போராட்டம் என்பது எந்த வகையிலும் அது மறுக்க முடியாத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பல போராட்டங்களை அவர்களை முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள், தலைமையேற்று நடத்தி இருக்கிறார்கள். அதனால் சந்தித்திருக்கக்கூடிய இழப்புகள் என்பது சாதாரணமானதல்ல. எத்தனை மார்க்க அறிஞர்கள் தூக்கிலே தொங்க விடப்பட்டார்கள், சிறை கொட்டடிகளில் சிரமங்களை அடைந்தார்கள், அதுவெல்லாம் தனித்தனி வரலாறு. மார்க்க அறிஞர்கள் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மஹுல்லா அவர்கள் தொடங்கி தேவபந்து மதரசாவுடைய நிறுவனர்களாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள், உலமாக்கள், அவருடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் கையிலே ஒரே ஒரு பை இருக்கும். அவர்கள் சிறைக்கு செல்லுகிற பொழுதும் போராட்ட களங்களுக்கு வருகிற பொழுதும் கையிலே ஒரு பை இருக்கும். அந்த பையிலே என்ன இருக்கும் என்றால் கஃன் துணி வைத்திருப்பார்கள். எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் நிகழலாம் என்கிற காரணத்தினால் கஃன் துணியை சுமந்து கொண்டு போராட்ட களங்களுக்கு வந்தவர்கள், சிறைகளுக்கு சென்றவர்கள், தூக்கு மேடைகளை சந்தித்தவர்கள் முஸ்லிம் தலைவர்கள். அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான மைதானம், அந்த மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களிலேயும் உலமாக்களுடைய ஜனாசாக்கள் கட்டி தொங்க விடப்பட்டன. உலமாக்கள் உயிரோடும் ஜனாசாக்களாகவும் தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய உலமாக்களுடைய வரலாற்றையும் நாம் இந்த வரலாற்றை படிக்கிற பொழுது பார்க்க முடியும். அதே போல பல்வேறு வகையான மூவ்மெண்ட்டுகள், இயக்கங்கள், அமைப்புகள், வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஹிலாஃபத் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் என்று பல்வேறு இயக்கங்களை தோற்றுவித்தும் போராட்டங்களை நம்முடைய முன்னோர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். 1942 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆங்கிலேயனை எப்படியாவது இங்கே இருந்து வெளியேற்றி விட வேண்டும், மக்கள் மத்தியில் அந்த கருத்தை பரவலாக கொண்டு வந்து திணிக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஸ்லோகன் நமக்கு தேவைப்படுகிறது, ஒரு நல்ல முழக்க சொல் தேவைப்படுகிறது. என்ன வார்த்தைகளை மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தலாம், வெள்ளையன் இங்கே இருந்து வெளியேற வேண்டும் என்று மகாத்மா காந்தி தலைமையில் தலைவர்கள் ஒன்று கூடி ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஒருவர் கெட் அவுட் என்று சொன்னார். வெள்ளையனை வெளியேறு என்பதற்கு கெட் அவுட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொன்னார். இப்படி ஆளாளுக்கு ஒரு வார்த்தை சொன்ன பொழுது கூட்டத்திலே இருந்து ஒரு இளைஞன் எழுந்திருத்து நான் சொல்லலாமா என்று கேட்டார். என்ன என்ன வார்த்தையை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது குயிட் இந்தியா, வெள்ளையனை வெளியேறு என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் யூசுப் மெஹரலி என்று சொல்லக்கூடிய இளைஞர். அது வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. கோயின்ட் பை யூசுப் மெஹரலி என்று விக்கிபீடியா அந்த தகவலை நமக்கு தருகிறது. அந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை என்றால் அது ஒரு முஸ்லிம் இளைஞர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நாம் இப்படி சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தால் போதாது, நாம் நிரந்தரமாக அவர்களை இங்கே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி மாநாடுகள் பல்வேறு நகரங்களில் நடைபெற்றன. அப்படி நடைபெற்ற பொழுது அதில் கலந்து கொண்டு ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்தவர் ஹஜ்ரத் மொஹானி என்று சொல்லக்கூடிய பெருந்தகை. மிகச்சிறந்த ஆலிம், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த கவிஞர். அவருடைய புகைப்படத்தை நீங்கள் இன்றும் கூகுளில் சென்று அடித்து பார்க்க முடியும். அந்த பெருமகனார் தான் 1921ஆம் ஆண்டு அகமதாபாத் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்ய தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். வெறுமனே ஒரு டொமினிக் அரசாங்கம் நமக்கு தேவையில்லை. அப்படி ஒரு அரசாங்கம் வருகிற பொழுது நாம் அந்த அரசாங்கத்தில் பங்கெடுக்க முடியும். ஆனால் ஆங்கிலேயன் தான் நம்மை ஆழ்வார், அது நமக்கு தேவையில்லை. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நேஷன், ஒரு முழுமையான சுயராஜ்யம் நமக்கு தேவை, அவர்கள் இங்கே இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வைத்த பொழுது காந்தி அதை நிராகரித்தார். அது சாத்தியப்படாத விஷயம் என்று அவர் மறுத்தார். ஆனால் அவருடைய கோரிக்கை
மறுக்கப்பட்ட பொழுதும் கூட 1929 லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஹஜ்ரத் முஹானி எந்த கோரிக்கையை வைத்தாரோ அதே கோரிக்கையை வைத்து காந்தி போராடினார் என்கிற வரலாற்றையும் நாம் பார்க்க முடியும். எனவே முழுமையாக இங்கே இருந்து இவர்கள் வெளியேற வேண்டும், இந்த நாடு முழுமையாக சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற கோஷத்தை, கருத்தை முதலாக இந்திய மக்கள் மத்தியில் வைத்தவர் ஹஜ்ரத் முஹாரி என்று சொல்லக்கூடிய பெருந்தகை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். தன்னுடைய எழுத்தாற்றலை கட்டுரைகள் வாயிலாக இந்த நாட்டின் விடுதலைக்காக பயன்படுத்தியவர். ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அவர் நடத்தினார். உருது முஹல்லா என்பது அந்த பத்திரிகையுடைய பெயர். ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து மிக ஆணித்தரமான கருத்துக்களை பேசக்கூடிய கட்டுரைகளை அவர் அந்த பத்திரிகையிலே அவர் வெளியிட்டுக் கொண்டே வந்தார். இதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது. பிரிட்டிஷாரை எதிர்த்து பாரதி சுதேசி மித்ரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை நடத்தினார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாட்டு பாடினார் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு பின்னாலே நம்முடைய தலைவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார் என்று பேச மாட்டார்கள். திருப்பூர் குமரனை பற்றி பேசுவார்கள், திருப்பூர் மைதீனை பற்றி பேச மாட்டார்கள். திருப்பூர் மைதீன் ஆங்கில மொழி புலமை மிகுந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. அவருடைய ஆங்கில உரைக்கு நேரு ரசிகராக இருந்தார். திருப்பூரில் நடைபெற்ற ஒரு சுதந்திர போராட்ட கூட்டத்திற்கு நேரு வருவதற்கு கொஞ்சம் தாமதமான பொழுது திருப்பூர் மைதீன் தான் அந்த மேடையிலே நின்று ஆங்கிலத்திலே உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். மேடைக்கு அருகிலே வந்த பொழுது அழகான சொற்களை தேர்வு செய்து மிக ஆணித்தரமாக முழக்கமிட்டுக் கொண்டிருந்த திருப்பூர் மைதீனுடைய அந்த சொல்லாட்சியில், அந்த சொற்பொழிவு திறனில் மயங்கி போன நேரு மேடைக்கு வருவதற்கு தாமதப்படுத்தினார். அவர் பேசி முடிக்கட்டும், அவர் பேசி முடித்ததற்கு பிறகு நாம் மேடைக்கு போனால் போதும், என்ன அருமையான ஒரு உரை என்று திருப்பூர் மைதீனை அவர் காரிலேயே உட்கார்ந்து பாராட்டினார். அதற்கு பின்னால் தான் அவர் மேடைக்கு வந்தார். மேடைக்கு வந்ததற்கு பிறகு நேருவின் அந்த ஆங்கில உரையை அற்புதமான தமிழ் மொழியில் அங்கே கூடியிருந்த மக்களுக்கு மொழிபெயர்த்து சொன்னவர் திருப்பூர் மைதீன். அவருடைய சுதந்திர போராட்ட வரலாறு என்பது இந்த தலைமுறைக்கு தெரியாது. திருப்பூர் என்று சொன்னால் குமரம் மட்டும்தானா, மைதீன் இல்லையா? அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறார்கள். இப்படி அதே போல நிறைய பேர் முஸ்லிம் தலைவர்கள் அந்த காலத்தில் பத்திரிகை நடத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவின் சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர். அவருக்கு 17 வயது. அந்த 17 வயதில் தான் அவர் ஹிலால் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகை பலமுறை தடை செய்யப்பட்டது. ஆனால் திரும்ப திரும்ப அவர் அந்த பத்திரிகை புதுப்பித்து நடத்தி கொண்டே இருந்தார். இப்படி நிறைய தலைவருடைய வரலாறு இருக்கிறது. உருது முஹல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில் ஒரு கவிதை பிரசுரமானது. அந்த கவிதை கடுமையான சொற்களில் ஆங்கிலேயர்களையும் பிரிட்டிஷாரையும் எதிர்த்து அந்த கவிதை எழுதப்பட்டிருந்தது. அந்த கவிதை வெளியான பத்திரிகை வெளியான பொழுது ஆங்கிலேயர்கள் இந்த கவிதையை யார் எழுதியது, அவரை எங்களுக்கு நீங்கள் அடையாளம் காட்ட வேண்டும் என்று ஹஜ்ரத் முஹானி இடத்திலே வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள். அப்படி நோட்டீஸ் அனுப்பிய பொழுது அவர் அப்படியெல்லாம் உங்களுக்கு அவரை அடையாளம் காட்ட முடியாது, நானும் அந்த கருத்தோடு உடன்படுகிறேன், அந்த பத்திரிகையின் ஆசிரியராக நான் இருக்கிறேன், நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால், ஆக்ஷன் எடுப்பதாக இருந்தால் என் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், நாம் அவரை அடையாளம் காட்ட முடியாது என்று அவர் சொன்ன பொழுது ஆங்கிலேய அரசாங்கம் சும்மா இருக்கவில்லை. ஹஜ்ரத் முஹானியை கைது செய்வதற்கு திட்டமிட்டது. கைது செய்து அவரை ஒவ்வொரு நீதிமன்றமாக அலைக்கழித்தது. 6 மாதங்கள் அவருடைய சிறையிலே அடைத்தது. பத்திரிகையை தடை செய்தது. அவருடைய சொந்த அச்சகத்தை அவர்கள் ஜப்தி செய்து சீல் வைத்து மூடிவிட்டார்கள். அதன் பிறகு அவரை சிறையிலே அடைத்தார்கள். அவருடைய நண்பர்கள் கேட்டார்கள், யாரோ ஒருவர் எழுதிய கவிதைக்காக நீங்கள் ஏன் சிறை செல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது, அந்த கவிதை எழுதிய அந்த கவிஞருடைய உணர்வும் அதை வெளியிட்ட என்னுடைய உணர்வும் ஒன்றுதான். நம்முடைய தேசத்தின் விடுதலைக்காக இந்த கவிதை பயன்படுகிறது என்று சொன்னால் அதில் எனக்கு பெருமைதான் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஹஜ்ரத் முஹானி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை. அவர் சிறைக்கு செல்லுகிற சமயத்தில் அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார். தன் கணவனை பார்க்க வேண்டும் என்று பலமுறை அவர் முயற்சித்த பொழுதும் அவரை பார்க்க விடாமல், அவர் இந்த சிறையிலே இருக்கிறார், அந்த சிறையிலே இருக்கிறார் என்று சரியான முகவரி தெரியாமல் அந்த பெண்மணியை அலைக்கழித்துக் கொண்டே இருந்தார்கள். கடைசியில் அவர் குழந்தையை பெற்றெடுத்தார். குழந்தை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு அந்த பிள்ளையை தன் கணவனிடத்திலே காட்ட வேண்டும் என்பதற்காக தேடி அலைந்து கடைசியில் முகவரி தெரிந்து ஒரு சிறைக்கு சென்று கணவனிடத்திலே தன்னுடைய வாரிசை காட்டுகிற பொழுது அவர் சிறை கம்பிகளுக்கு இடையிலே கைகளை நீட்டி தன் பிள்ளையை வாங்கி முத்தமிட்டார். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு முத்தமிடுவது குற்றமா?
ஆங்கிலேய அரசாங்கம் அதை குற்றம் என்று சொன்னது. நாங்கள் கைதியாக சிறையிலே அடைத்திருக்கிற ஒருவர் தனக்கு பிறந்த பிள்ளையை முத்தமிடுவதன் வழியாக சிறை விதிகளை மீறி நடந்து கொண்டார் என்பதற்காக தன் குழந்தைக்கு முத்தமிட்டதற்காக 2 ஆண்டு அதிகபட்ச சிறை தண்டனையை வழங்கியது ஆங்கிலேய அரசாங்கம். அவருடைய வரலாறு இன்னும் மிக நீண்டது. இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் ஒரு உவமைக்காக, ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்லுகிறேன். சிறையில் அவர்கள் 2 ஆண்டு காலம் சந்தித்த கொடுமைகள், சித்திரவதைகள் என்பது சாதாரணமானதல்ல. இதற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரே ஒரு கவிதை வெளியிட்டதற்காக. இன்றைக்கு நம்முடைய வரலாற்றை மூடி மறைக்க நினைப்பவர்கள், அதை அழிக்க நினைப்பவர்கள், அவர்கள் யாருக்காவது இப்படி ஒரு வரலாறு உண்டா? நாம் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும், பங்களாதேஷுக்கு செல்ல வேண்டும், நீங்கள் இங்கே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று அடிக்கொரு தரம் நம்மை நோக்கி கேலியும் கிண்டலும் செய்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவரிடத்திலே இப்படி ஒரு ஆளுமையை, இப்படி ஒரு தலைவரை நாம் காட்ட முடியுமா? சுமார் 220 பெண்கள் இந்தியா சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து ஒரு தனி வரலாறு இருக்கிறது. படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை எத்தனை பெண்மணிகள்! நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கூடிய இந்த ஆட்சி என்பது NCERT என்று சொல்லக்கூடிய தேசிய பாடப்புத்தக முகமை ஏஜென்சி இந்த வரலாறுகளை எல்லாம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டே இருக்கிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை கிளர்ச்சி போராட்டம், கைது செய்தார்கள். கைது செய்து கேரளாவுடைய முஸ்லிம் போராளிகளை சரக்கு வண்டிகளை அடைத்து 1921ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி கோவையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயிலுக்கு, திரூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து கோவை சென்ட்ரல் ஜெயிலுக்கு அவர்களை ஒரே ஒரு வேகனில் போட்டு அடைத்து அனுப்பிவிட்டார்கள். கோவையிலே போத்தனூருக்கு வந்து, போத்தனூர் ஸ்டேஷன்ல வந்து அந்த ரயில் பெட்டியை திறந்து பார்த்தால் சுமார் 70 ஜனாசாக்கள் கீழே சரிந்தன. அது வேகன் டிராஜடி என்று சொல்லக்கூடிய வரலாறாக இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் நினைவாக ஒரு நினைவகம் எழுப்பி இன்றைக்கும் அந்த ரயில் பெட்டியை பாதுகாத்து வைத்திருப்பது திரூரில் நாம் இன்றைக்கு சென்றாலும் பார்க்க முடியும். அதே போல பூக்கோட்டூர் சுகதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஊரில் சுமார் 600 பேர் ஷஹீதானார்கள் சுதந்திர போராட்டத்திற்காக. பட்டாம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் சுமார் 500 பேர் சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்று வஃபாத்தானார்கள். அவர்கள் எல்லாம் தனி கபர்ஸ்தானில் இன்றைக்கும் தனி சுவர் கட்டி, தனி அடிக்கல் நாட்டி, பெயர் பலகைகள் பொறிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அப்படி பாதுகாக்கப்படவில்லை என்றால் இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று இன்றைக்கு எழுதி விடுவார்கள். காந்தி எப்படி இறந்தார் என்று கேட்டால் ஆட்டோ மோதித்தான் அவர் இறந்தார் என்று வரலாற்றை திரிக்கக்கூடியவர்கள் இந்த வரலாற்றை என்ன செய்வார்கள்? நடக்குமா இல்லையா? அதனால் இதையெல்லாம் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார்கள். வள்ளல் ஹபீப் நேதாஜியினுடைய இராணுவத்திற்காக அன்றைய தினத்தில் 1 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியவர். எத்தனை பேருக்கு தெரியும்? சுபாஷ் சந்திரபோஸ் என்று சொல்லக்கூடிய நேதாஜி ரங்கூன் மாநகரில் எனக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபார நிறுவனங்களை இந்தியன் தேசிய இராணுவத்திற்காக நான் எழுதி வைக்கிறேன் என்று அவர் எழுதி வைத்தார். எல்லோரும் குறைந்த தொகைகளை கொடுத்த பொழுது நேதாஜி கவலைப்பட்டார். இப்படி தன்னுடைய சொத்தை 1 கோடி ரூபாய் அந்த காலத்தில் மதிப்புள்ள சொத்தை எழுதி வைத்த பொழுது இவர்தான் உண்மையான சேவக்கு ஹிந்து, இந்தியாவுடைய உண்மையான சேவகர் வள்ளல் ஹபீப் தான் என்று அவர் பாராட்டி இருப்பதை பார்க்க முடியும். அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டில் MKM அமீர் ஹம்சா என்று சொல்லக்கூடியவர், அவர் அதே போல இந்திய தேசிய இராணுவத்திற்காக பெரிய தொகைகளை, பல லட்சம் ரூபாய் கொடைகளை நன்கொடையாக வழங்கி இருப்பவர் அமீர் ஹம்சா அவர்கள். 1943ஆம் ஆண்டு நேதாஜி இந்த இராணுவ அமைப்புக்கு தலைமையேற்று ரங்கூனுக்கு வருகை தந்த சமயத்தில் அவருடைய கழுத்தில் நிறைய மாலைகள் போடப்பட்டன. அப்படி மாலைகள் போடப்பட்ட பொழுது போராட்டங்களுக்கு நிதி திரட்ட வேண்டும் என்பதற்காக நேதாஜியின் கழுத்திலே போடப்பட்ட மாலைகளை ஏலம் விட்டார்கள். அப்படி ஏலம் விட்ட பொழுது அதில் ஒரு மாலையை அந்த காலத்தில் சுமார் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஏலத்தில் எடுத்தேன், அதை நன்கொடையாக அவருக்கு நான் வழங்கினேன் என்று அமீர் ஹம்சா சொல்கிறார். 2016ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நம்முடைய மண்ணடி 7 வில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய வீராசாமி என்று சொல்லக்கூடிய தெருவில் ஒரு சின்ன பாழடைந்த ஒரு கட்டிடத்தில் அவர் வாழ்ந்து மறைந்தார். அவர் மறைகிற பொழுது அவருக்கு 99 வயது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவரை நேரில் சந்தித்து ஒரு நேர்காணல் செய்திருக்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படியே சுதந்திர போராட்டத்தின் நினைவுகளை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்தியாவிலும் ரங்கூனிலும் பர்மாவிலும் சிறைகளுக்கு சென்ற அந்த வரலாறுகள், அந்த போராட்ட களங்களுக்கு அவரை போன்ற தலைவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்த அந்த கொடைகளுடைய வரலாற்றை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கும் இணையதளங்களுக்கு சென்றால் அவருடைய வரலாற்றை நாம் இந்த நாளில் கொஞ்சமாவது படித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அதை நாம் சொல்லி காட்ட வேண்டும்.
அலி சகோதரருடைய போராட்டம். அலி சகோதரர்கள் மௌலானா முகமது ஜௌஹர், மௌலானா முகமது ஷவுகத் அலி என்று சொல்லக்கூடிய அந்த 2 பேர் நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய போராட்டங்கள், ஆங்கிலேயரை எதிர்த்து அவர்கள் நடத்திய சொற்பொழிவுகள், முழக்கங்கள், அவருடைய கட்டுரைகள், பேச்சுக்கள் அனைத்தும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறுகளை எல்லாம் அழிப்பதற்கு தொடர்ந்து பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை அந்நியர் என்று சொல்லக்கூடிய யாருக்கும் இத்தகைய நீண்ட ஒரு வரலாறு என்பது இல்லவே இல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா வகையிலையும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய பெருமை நமக்கு இருக்கிறது. ஏன் நமக்கு இப்படி ஒரு உத்வேகம் என்று சொன்னால், ஆங்கிலேயரிடத்திலே இந்த ஆட்சியை நாம் நம்முடைய முன்னோருடைய ஆட்சியை பறிகொடுத்தோம் என்பதை தாண்டி விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்கள் உலகமெல்லாம் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாம் தான் தூண்டுகோல் என்று வரலாற்று அறிஞர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு. எனவே மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடிய அரசர்கள், மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரபுக்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு பண்பு. தேசப்பற்றுக்காக அது நிகழ்த்தப்பட்டாலும் கூட அது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு பண்பு என்கிற காரணத்தினால் இந்த போராட்டங்கள் உலகம் முழுக்க முஸ்லிம்களால் முன்னெடுக்கப்பட்டது. போஸ்னியா என்று சொல்லக்கூடிய தேசத்தினுடைய ஜனாதிபதி பிரதமராக இருந்தவர் அலிஜா இஸ்ஸத் பெகோவிச், அவர் இஸ்லாத்தை குறித்து நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், உலகத்தில் சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக நடந்த போராட்டங்களில் 4 போராட்டங்களில் 3 போராட்டங்கள், 3% போராட்டங்கள் முஸ்லிம்கள் தான் முன்னெடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக உலமாக்கள் முன்னெடுத்தார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்கிற தத்துவத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டங்களை நம்முடைய முன்னோர்கள் தான் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதுவும் எந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மிக வலிமையாக இருந்த காலகட்டம், ஆங்கிலேயர்களை எதிர்த்து யாரும் போராட முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஈமானை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, மனிதர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக, படைத்த ரப்பு ஒருவனை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் இந்த உலகத்தில் அடிமையாக இருக்க முடியாது என்கிற தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உலமாக்கள், நம்முடைய தலைவர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு தூண்டுகோலாக உந்து சக்தியாக இருந்தது இஸ்லாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவும். அது ஒரு வெறும் சொல்லல்ல, அது ஒரு அரசியல் முழக்கம். அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா சித்திரவதைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கு பின்னாலும் யாரை நோக்கி நடத்தப்படும் என்று சொன்னால் முஸ்லிம்களை நோக்கித்தான் நடத்தப்படுகிறது. எனவே அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த சுதந்திரத்தை அடையக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில், கொண்டாடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு எதிராக தொடர்ந்து புதிய புதிய சட்டங்களை அமல்படுத்தி துன்புறுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த துன்புறுத்தலில் அவர்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டுமே. ஆனால் நாம் ஒருபோதும் தோற்க மாட்டோம். நமக்கு ஒரு நீண்ட போராட்ட பாரம்பரிய வரலாறு இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் நினைவூட்ட வேண்டும், நாம் நினைவுபடுத்த வேண்டும், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் நினைவூட்ட வேண்டும். இந்தியாவில் மற்ற எல்லோரும் நிகழ்த்தி இருக்கக்கூடிய போராட்டங்களை விடவும் முஸ்லிம் சமூகத்துடைய போராட்டம் என்பது மிக நீண்ட வரலாற்று பாரம்பரியம் மிக்கது. நாம் எல்லோருக்கும் அதை உரத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முன்னோர்களுடைய போராட்டங்களால், அவருடைய தியாகங்களால் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த தேசத்தை, இந்த நாட்டை நாம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் சமய நல்லிணக்கத்தோடும் வாடும் மிகச்சிறந்த தேசமாக, உலக மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய தேசமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வாரிப்பானாக. அதற்கு யார் எதிராக நிற்கிறார்களோ, அதற்கு யார் சதி செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூடிய சீக்கிரம் ஒரு பாடத்தை புகட்டுவானாக. நாம் அந்த வரலாறுகளை மீளுருவாக்கம் செய்வோம், அடுத்த தலைமுறைகளுக்கு அவற்றை போதிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.